சேலம் பேருந்து நிலையத்தில் நகை மற்றும் பணத்தை பிரபல நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சியிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்தவர் கொட்டாச்சி. இவர் சென்னை போரூர் பகுதியில் வசித்து வருகிறார். கோவையில் படப்பிடிப்பு முடித்துவிட்டு நேற்று நள்ளிரவு சேலம் வழியாக சென்னை திரும்பினார். அப்போது சேலம் பேருந்து நிலையத்தில் இருந்து தனியார் பேருந்து நிறுத்தத்திற்கு ஆட்டோவில் சென்றுள்ளார். அப்போது ஆட்டோ ஓட்டுநரும் ஆட்டோவில் இருந்த மற்றொருவரும் கொட்டாச்சியின் தங்க சங்கிலி, செல்போன், அவரிடமிருந்த பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். நள்ளிரவில் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்ட நடிகர் கொட்டாச்சி நண்பரின் உதவியுடன் சூரமங்கலம் போலீசில் புகார் அளித்தார். அவர்கள் பள்ளப்பட்டி செல்லுமாறு அலைக்கழித்துள்ளனர். ஒரு வழியாக வழக்கை பெற்றுக்கொண்ட சூரமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வண்டி அங்கே நிற்குதுண்ணே, உங்களை ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து என் கூட நல்ல வேறு மாதிரி சினிமா மாதிரியாக பேசிட்டு வந்தாங்க. அந்த படத்தில் பார்த்துருக்கேண்ணே, இந்த படத்தில் பார்த்துருக்கேண்ணே, சரிண்ணே, ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே இப்படியே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறப்போ நடிகர் பெஞ்சமினுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் இந்தூர்காரர். உடனே ஃபோன் பண்ணி பேசலாம்னா ஃபுல்லாக ரிங்கு போகுது, எடுக்கலை. சரி ஓகே எடுக்கலைன்னு சொல்லி போட்டு வச்சோடனே என் ஃபோனை பிடுங்கினாங்க. என் ஃபோனை பிடுங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா அங்கே கொடுக்குறேன், ஃபோன் இங்கே கொடு அப்படின்றேன். ஃபோனை என்ன ஃபோனு அப்படின்ட்டு உடனே கழுத்தில் போட்டு அந்த செயினை எடுக்குன்னு பிடிச்சா என்னை தள்ளி விட்டு போட்டு பாக்கெட்டில் இருக்கிற பைசா எடுத்துகிட்டு பின்னால் இருக்கிற பரிசை எடுத்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என் பேக்கை தூக்கி வெளியில் போட்டு என்னையும் தூக்கி வெளியில் போட்டு அவன் பக்கத்தில் போயிட்டான்னு